நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். வணக்கம். சிவராமண்ணா பிறந்தநாளுக்கான ஒரு காணொளி ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஏராளமான நண்பர்களிடம் அதை பற்றி பேசினேன். அவர்களெல்லாம் சிவராமண்ணாவுடைய சமூக பணிகளை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. எனக்கு பேசுகிறதுக்கு அவருடைய சமூக பணிகளை தாண்டி அவரோடு நான் பல வருடங்களாக பயணித்து வருகிறேன். அந்த பயணத்தில் நான் பெற்ற பல்வேறு விஷயங்கள் அதை பற்றி எல்லாம் பேசணும்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கோ அல்லது ஒரு மகா சிவராத்திரி அன்றைக்கோ நம்ம எல்லாரும் விழித்திருந்து விடிய விடிய பேசலாம். அந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கிறது. என்னன்னு சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? அவருடைய குணங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், சமூக பணிகளில் நோக்கம் என்னவோ அதுதான் முதல்ல இருக்கணும். நம்ம பின் வரிசையில் கடைசி ஆளாக நின்று கொள்ள வேண்டும் தம்பிம்பாரு. அதே சமயத்தில் உன்னுடைய நிறுவனத்தில் நீ தான் கிங்கு, அங்கே முதலாளாக நீ தான் நிற்கணும். நான் அப்படின்றது உன்னுடைய நிறுவனத்தில் முதலாளாக அங்கே நீ இரு. அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் என்று அரவணைத்து செல். இது அடிக்கடி அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நிறைய கற்றுருக்கேன், நிறைய அவரோட பயணிச்சிருக்கேன், நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருக்கேன். நிறைய பெரிய மனிதர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அவரோடு அவர் எப்படி பழகுறாங்க, அவங்க இவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கும் அதை ஒரு பெருமையாக கருதுறது என்னென்னா, சிவராமண்ணாவுடைய இந்த பயணத்தில் அதிக அளவு நான் இருந்திருக்கேன் அப்படின்றதுல எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப பெருமிதம். அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால், சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததுனால அவர் கோபால் அண்ணாவை தந்தையின் ஸ்தானத்தில் தான் பார்ப்பார். எப்பவுமே ரொம்ப ஒரு காசியஸாக கேட்பார். அண்ணன் ஏதாவது சொன்னாரா தம்பி அப்படின்ட்டு கேட்டுக்குவார். அந்தளவுக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதையும் தாண்டி தங்கை, அவருடைய தங்கையை இவரும் உரையாடுறது இப்பெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு கோடி கண் வேண்டும். அவ்வளோ ஒரு ஜோவியலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி ஒரு உரையாடல் இருக்கும். அவங்க மாப்பிள்ளைகளோட, அவருடைய சகலைகளோடு, இதையெல்லாம் தாண்டி அண்ணியோடும் சரி, குழந்தைகளோடும் சரி அவர் உரையாடுவதும், உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து அந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விழா அவங்க வீட்டில் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரில் வர்ற ஃபேமிலியும் வருவாங்க. மிகப்பெரிய அதிகாரிகள், புரோட்டோகால் ஆஃபீஸர்ஸும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட், ஒரே மாதிரியாக எல்லாத்தோடையும் பழகுவது, அதை அவங்கள எல்லாத்தையும் அழைச்சி அரவணைச்சு உபசரித்து அந்த நைட்டு 11 மணிக்கு கடைசியாக போகிற வண்டி வரைக்கும் நின்று குடும்பத்தோடு வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பாங்கு, இது மாதிரி நிறைய என்னால் சொல்லிகிட்டே போக முடியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அது குடும்ப விஷயமாகட்டும் அல்லது தொழில் விஷயமாகட்டும், அவருடைய சிந்தனைகள் எதுவுமே ஷார்ட் சைட்டடாக இருக்காது. ஒரு லாங் சைட்டடாக, ஒரு பயனுள்ளதாக, முடிந்தளவு இயன்றவரை தெரிந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவர்கிட்ட நிறைய நான் கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாராவது என்னை பொதுவெளியில் ஒரு பொது சமூகத்தில் நான் இயங்குவதிலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதுல பற்றி எல்லாம் எனக்கு சொன்னாங்கன்னா மிக மிக பெரிய கிரெடிட் நான் கட்டாயமாக சிவராமண்ணாட்ட தான் கொடுப்பேன். என்ன காரணம்னா, அவருடைய வழிகாட்டுதலை தாண்டி அவருடைய வழியை பின்பற்றி எப்படி இயங்குகிறார், எப்படி எல்லாத்திட்டையும் பேசுகிறார், எப்படி ஒவ்வொன்றையும் அணுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை முற்றிலும் புதிய கோணமாக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், முற்றிலும் புதிய கோணத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பார். மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்கும் அவரோட ஒவ்வொன்றும் பேச பேச. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை அடியாளம் வரை சென்று ஆய்வு செய்து அதன் பயன்கள் என்ன, அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனையாகட்டும் அல்லது ஒரு அரசாங்கம் சார்ந்த பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு டீப் ஸ்டடி, ஒரு இன்டென்சிஃபைடு ஸ்டடி, அந்த ஸ்டடியில் இருக்கக்கூடிய விவரங்களை வைத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அதுக்கான முடிவை எடுக்கக்கூடியதெல்லாம் நான் பல முறை அசந்து போயிருக்கேன். அது எனக்கு பல இடங்களில் கை கொடுத்திருக்கு. நான் இன்று ஏதாவது பொதுவெளியில் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நான் செய்யக்கூடிய காரியங்களில் எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதோடைய பெரும் பங்கு சிவராமண்ணாவை தான் சேரும். சிவராமண்ணா இன்னும் இன்றிலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலிருந்து இன்னும் 100 வருடங்கள் நீங்கள் மிக ஆரோக்கியமாக இருந்து இந்த சமூகத்திற்கு பல நற்செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதை நாங்கள் பார்த்து பெருமைப்பட வேண்டும். உங்களோடு கைபிடித்து நாங்கள் நடக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நான் பலமுறை மனசோர்வுற்றிருக்கும் நேரத்திலும் சரி, அல்லது பலமுறை நான் அவர்கிட்ட என்னென்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், தம்பி
காரியம் நடக்குதா, சமூகத்துக்கு பயன் கிடைக்குதா, விற்று அவ்வளோதான். அவர்களுடைய பாணி, அவர்களுடைய உழைப்பு, இதில் நம்ம ஒன்றும் கிரெடிட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பின்பற்றி அவங்க செய்கிறாங்க, செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அதை எளிதாக கடந்து போயிடுவார். அந்த மனப்பக்குவம் எல்லாம் வந்து பொது சமூகத்தில் இயங்குபவர்களுக்கு வந்து மிக மிக அரிது. பற்றற்று இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து அடிக்கடி நான் அவரிடம் கற்று இருக்கிறேன். அதே மாதிரி எனக்கே தெரியாது, பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை நான் செஞ்சிருப்பேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை சொல்லுவார், நீ வந்து இப்படி செஞ்சடா, நீ வந்து இதை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா தம்பி, அது எவ்வளோ பெரிய செயல் தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் அதை கடந்து போயிருப்பார். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அதை சொல்லி வந்து பாராட்டாமல் இருக்க மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட அந்த தவறை வந்து அன்றே சுட்டிக்காட்டி இதையெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கண்டிப்பு மிக்க ஒரு அந்த விஷயத்தையும் அவர் நிறைய எனக்கு செஞ்சுட்டு இருக்கார். தொடர்ந்து அவர் அதை செய்ய வேண்டும். என்னை வந்து நல்வழிப்படுத்தி நடத்துவதில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. என் தந்தைக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கோ அதற்கு ஈடாக வெகு சிலருக்குத்தான் என்னால் வந்து அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியும். அதில் முதன்மையானது வந்து கோபாலண்ணாவும் சிவராமண்ணாவும். அந்த வகையில் வந்து எனக்கு பல விஷயங்களில் நான் நினைச்சு பெருமிதம் அடையக்கூடிய தருணங்கள் தான் எல்லாமே. இந்த பிறந்தநாள் 54வது அகவையில் அவர் அடியெடுத்து வைக்கிறார். இந்த 54வது அகவை அவருக்கு இன்னும் வாழ்வில் பல நற்செயல்களும் பல நல்ல காரியங்களிலும் அவர் செய்யக்கூடிய அந்த பலத்தையும் வலிமையையும் மனதையும் அதையும் தாண்டி அதற்கான நேரத்தையும் இயற்கை பேராற்றல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. எனக்கு இதுக்கு மேலே சொல்லணும்னு சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். வனத்துக்குள் திருப்பூர் உறவுகள் அனைவரின் சார்பிலும் நான் வந்து இந்த வாழ்த்தை வந்து சிவராமண்ணாவிற்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.